கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப் வழியாக உங்களோடு கூட ரெகபோத் ரிச்சி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் தியான செய்திகளை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த பணியை, இந்த திருப்பணியை தாங்கும் முகத்தான் அருமையான தமிழ் பிரவீன் பொறுப்படுத்து ஒளிப்பதிவு செய்து யூடியூபில் ஏற்றி அனுப்புகிற இந்த நிகழ்வுக்காக அவருக்கு நான் இதன் வழியாக நன்றி சொல்கிறேன். தேவன் தாமே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தம்முடைய திருக்கரங்களில் ஆசீர்வதித்து அநேகமாயிரம் நன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தின் 1வது வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன். என் ஆண்டவர் தந்திருக்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களிலும் மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் எதிர்நோக்குகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். We are expecting the changes in our life. அது எப்பொழுது எப்படி வரும் என்று சொன்னால், நான் யாருடைய நடத்துதலில் இருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த புரிதலின் விளைவு மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் மேய்ப்பு பணியை செய்து வந்தபடியினாலே தாவீது ஆண்டவரை மேய்ப்பருக்கு ஒப்பிட்டு அவரோடு இணைந்து நான் நடக்கிற பாதையில் வெற்றிகளையும் மேன்மைகளையும் காண்கிறேன், அவர் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்க புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல, அப்படியானால் நாம் காணாமல் போன ஆடுகளைப் போல இருப்போம். மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறது அல்ல, அந்த வழி இறைவனால் வர வேண்டும். அப்படி இறைவனால் வராதபடிக்கு எனக்கான வழியை நானே தெரிவு செய்வேன் என்று சொன்னால், எனக்கான வழிகள் இதுதான் என்று சொல்லி தீர்மானிப்பேன் என்று சொன்னால், ஒருவேளை காயினுக்கு ஏற்பட்ட எரிச்சல், ஆதாமுக்கு ஏற்பட்ட விலகி ஓடுதல், எலியாவின் புலம்புதல், இவையெல்லாம் அங்கே காணப்படும். ஆனால் என் ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது, என் ஆண்டவரின் வாழ்க்கையிலே மெய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் பொழுது, முதலாவது வாழ்க்கை உறுதிப்படும். நான் வாழ்கிற நோக்கத்தில் என் தேவன் வெற்றியான அடிச்சுவடுகளில் தடம்பதிக்க கிருபை பாராட்டுவார். என் வாழ்க்கையில் எது நன்மையோ, எது இரக்கமோ, எது கிருபையோ அது என்னை விட்டு விலகாதபடிக்கு என் தேவன் காத்து கொள்ளுவார். மட்டுமல்ல, அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அடைய வேண்டிய சகல நன்மைகளையும் மேன்மைகளையும் அடைந்த பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். பாருங்கள், யோவானில் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், என் ஆடுகள் என் சப்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பாருங்கள், செவி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் மேய்ப்பனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும். நம்முடைய வழிகள் தடம் மாறாதபடிக்கு இறை திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒன்றாய் காணப்படும். அன்புக்குரியவர்களே, கடந்து வருகிற பாதையில், நம்முடைய வாழ்க்கை முறைமைகளில் நான் எதை பின்பற்றி சென்றாலும் என் ஆண்டவரை பின்பற்றும் பொழுதுதான் எனக்கு வாழ்க்கை வெற்றி நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த மாற்றம் நம்மிலே நிறைவேறும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அநேக மக்களுடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். நான் வழியிலே போய்கொண்டிருந்தேன், அங்கே மக்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்துல ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அந்த செய்தியை கேட்டேன், உள்ளம் உடைந்தவனாக ஆண்டவரிடத்தில் திரும்பினேன், ஆண்டவரை என் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது அனுபவத்தின் வாயிலாய் சொல்லுகிறார். அது 23ஆம் சங்கீதம் முழுவதுமே கடந்து வருகிற பாதையெல்லாம் இறைவன் எப்படி பாதுகாக்கிறார், கடந்து வருகிற பாதையெல்லாம் என் தேவன் எப்படி என்னை பரிபூர்ணப்படுத்துகிறார் என்பதைத்தான் விளக்குகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவன் தருகிற மாற்றத்தை பெறும்படியாய் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நன்மையின் வரங்களினால் தேவன் நிரப்புவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே
நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை பெற்றுக்கொள்ள உம்மை மேய்ப்பனாக, உம்மை ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட உதவி செய்யும். தொடர்ந்து பேசும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கேள் பிதாவே. ஆமேன்.